ஸ்டுடியோ சார்பில் லார்க் ஸ்டுடியோ சார்பில் குமார் தயாரித்த மாமன் படம் பேரே மாமன். இந்த வாரம் வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்க, இன்னைக்கு வெளியாகி வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க படம் தாங்க மாமன். இந்த படத்துல ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா புரோட்டா சூரி. முன்ன அவர் புரோட்டா சூரிங்க, இப்ப அவர் விடுதலை சூரி, கதை நாயகனா சூரி ஆகிறார். ராஜ்கிரண், ஐஸ்வர்யா லட்சுமி, சுஜா, பாபா பாஸ்கர், ஜெயபிரகாஷ் மற்றும் ஒரு சிறு பையன் மணியன், நிறைய ஆர்டிஸ்ட். படத்துக்கு நட்சத்திர பட்டாளமே இருக்குங்க. படம் கொஞ்சம் கூட கீதா கைலாசம், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. படம் சும்மா சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். படத்தோட இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் தான் அந்த படத்தோட திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா சூரி தாங்க அந்த படத்தோட கதை. ஒளிப்பதிவு தினேஷ் புருஷோத்தமன், மியூசிக் ஷியாம் அப்பா மாகு, இவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. குமார் தயாரிச்சிருக்காரு. மொத்தத்தில் மாமனை பத்தி பார்ப்போம் வாங்க. மாமன் கதைன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கூட பிறந்த அக்காவுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கா குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வயிற்றுல இருக்கு போதே தான் அப்பாவை காட்டிலும் மாமா மாமா மாமானே சொல்லி வளர்க்குறாங்க கதையின் நாயகன். அந்த பையனும் பிறந்ததுல இருந்து மாமா மாமா மாமான்றாங்க. என்ன ஆகுதுங்கன்னா, ஒரு காலகட்டத்துல தான் ஹீரோக்கு தான் அக்காவை எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாரோ அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர் அவன் அக்கா மேல இவர் காட்டுற அன்பை பார்த்து அந்த டாக்டர் இவர் மேல ஒரு லவ் வருதுங்க. யாரு? ஐஸ்வர்யா லட்சுமிக்கு சூரி மேல ஒரு லவ் வருது. அந்த லவ் டெவலப் ஆகி கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிது. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அங்கதான் நிற்கிது ட்விஸ்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் மாப்பிள்ள இது வரைக்கும் பிரியாத மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட்ல கூட பிரிய விடாம மாமா கூட தான் படுப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். இது இடையில என்னதுன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல வழக்கம் போல ஒரு விரிசல். இந்த விரிசலை சரி பண்றதுக்காக கதையின் நாயகி ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது அவங்க வாழ்க்கையில் நடக்காமலே கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் ஆகி இதுக்கு மாற்றம் தான் என்னங்க, அந்த பையனை விட்டு பிரியறது தான் வழக்கம் போல ஒரு கதை தான். அந்த கதையில அவரு தான் அந்த இருக்கிற ஊரை விட்டுட்டு மதுரைக்கு கூட்டி போறாங்க. அங்க போற இடத்துல கன்சீவ் ஆகுறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பட் இந்த பையன் மாமா தான் வாழ்க்கை, மாமா தான் உயிருங்கும் போது எதுக்கு எடுத்தாலும் தான் அம்மாட்ட இவங்க இங்க அவங்க மாமா எங்கன்னா, மாமா வருவாருங்கிறத சொல்றதை விட்டுட்டு சாமிகிட்ட போயிட்டாருமா. சாமிங்கிறது அவனுக்கு என்னன்னா இறந்து போனதான் நினைச்சு அவன் போட்டாக்கு மாலையை போட்டு அந்த பையனை மாமாவை இறந்து போனதா காட்டி, அப்ப அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா திருந்துற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இயக்குனருக்கு ஒரு சபாஸ் போடலாம். படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா சூரி நல்ல ஒரு கதை தான். இந்த இடத்துல அருமையான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி இருக்காங்க. இப்ப தான் மாமா இறக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிறான் அந்த பையன் ஒரு ஆக்ஷன்ல. அந்த ஆக்ஷன்ல எப்படி மீண்டாரு என்னங்கிறது தாங்க மாமன். இந்த படத்துல ராஜ்கிரண் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் ஐயாக்கு தகுந்த கேரக்டர் இந்த படத்துல இல்லை. இருக்காரு ராஜ்கிரண் வேணா சொல்லலாமே தவிர அவருக்கான கேரக்டர் இந்த படத்துல இல்லை. அவர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, அதாவது பொண்டாட்டிட்ட தோத்தவன் வாழ்க்கையில ஜெயிச்சவங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காங்க அந்த படத்துல. அது அந்த இடத்துல ஸ்கிரீன் பிளேயும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். படம் நேர்த்தியான படம். சூரிக்கு ஒரு நல்ல கதை எடுத்திருக்காரு. என்ன இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தா அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படத்தோட கதையும் நல்ல கதை தான். பார்க்க சுவராசியமாக இருக்குது. புரோட்டா சூரி என்னன்னா, ரொம்ப நடிப்புக்காக தன்னை ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு. ராஜ்கிரண் இந்த படத்துல இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா அவருக்கான சோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. படம் மாமன் எப்படி பண்ணாருங்கிறது தான் இன்ட்ரோல உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த மாமாக்கு அந்த மர்மனுக்குள்ள ஒரு இதை ரொம்ப நேர்த்தியா தெளிவா பண்ணிக்கலாம். இந்த படத்துல தான் அக்கா மாப்பிள்ளையா பாபா பாஸ்கர் நடிச்சிருக்காரு. பாபா பாஸ்கர் நடிச்சிருக்காருன்னு சொல்றதை காட்டிலும் அந்த கதையை நான் சுவாசாவும் அவங்களும் ரொம்ப யதார்த்தமா அப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, அக்காவும் அக்கா வீட்டுக்காருமா பாபா பாஸ்கர் ரொம்ப நேர்த்தியான நடிப்பு. பாபா பாஸ்கராலையும் நடிக்க முடியுங்கிறத இந்த படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் மாமன் பார்க்க வேண்டிய படம். தயவுசெய்து தேட்டர்ல போய் பாருங்க. நல்ல படத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. காமெடினா பார்த்துட்டு இருந்த ஒரு புரோட்டா சூரிய கதையின் நாயகன் சூரிய இந்த படத்துல அந்த கதையோட நாயனாவும் கதாநாயகனும் ரொம்ப நேர்த்தியாவே நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் விறுவிறுப்பான படம், பாசமான படம், பார்க்கக்கூடிய படம். போய் பாருங்க, தேட்டர்ல போய் பாருங்க.
தொடர்ந்து நம்ம எடிசன் டாக்கீஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நான், உங்களால் நான். வணக்கம்.